சான்றோர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து கடலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ள உறவினர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். தற்போது அங்கு களச்சூழல் எப்படி இருக்கிறது? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கோரிக்கையாக என்ன முன்வைக்கின்றனர்? உங்களுடைய தகவல். கடலூர் சான்றோர் பாளையத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரதிநிதி சங்கர் என்பவர் நேற்று நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டார். சான்றோர் பாளையம் பகுதியிலேயே அவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் சங்கர் கொலைக்கு முன்பகைதான் காரணம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அதே சான்றோர் பாளையத்தை சேர்ந்த சதீஷ், அன்பு ஆகிய இருவரையும் கொண்டு குற்றவாளிகளாக போலீசார் முடிவு செய்து அவரை பிடிப்பதற்கு தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் அந்த சங்கரை கொலை செய்தவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இறந்த சங்கரின் உறவினர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தற்போது கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சங்கரது உடலை வாங்க மாட்டோம், உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில காவல்துறையினர் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாளைக்குள் குற்றவாளிகள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படையினர் சென்றுள்ளார்கள். எனவே இன்று இரவோ நாளை காலையோ அவர் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கொடுத்த பேரில் தற்பொழுது அந்த முற்றுகை போராட்டமானது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் மட்டுமே சங்கரது உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.